சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ முதல் வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸோட அவுட் சோர்ஸ், அதாவது தமிழ் அவுட் சோர்ஸ் புரட்சி அப்படிங்கிற கான்செப்டில் தான் பண்ண போகிறோம். தமிழ் அயற்சொல் மட்டும் கிடையாது, அது மரபு சொற்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊமை தொடராக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பொருள் தரும் பல சொற்களாக இருக்கட்டும், மயங்கொழி சொற்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு சீரியஸாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் மதியம் இரவு 3 வேளையும் 3 வீடியோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வந்து எடுத்துக்கிட்டோன்னா அயற்சொல் அப்படிங்கிற விஷயம் இது எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். 100 கொஸ்டினில் 25 கொஸ்டின் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இலக்கணத்தில் 25 கொஸ்டின். அந்த இலக்கண 25 கொஸ்டினில் அவுட் சோர்ஸ் சார்ந்த தலைப்பு எதுனா குரில் நெடில் வேறுபாடு, அதுவும் அவுட் சோர்ஸ் சார்ந்தான் படிக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மயங்கொழி சொற்கள், அது ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கில் என்ன தான் நம்ம படிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் அவுட் சோர்ஸில் கொஞ்சம் கற்றுக்கிற வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அயற்சொல், இந்த 3 வரி தான். இந்த 3 வரிக்காக தான் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஒரு 3 டாப்பிக்கை நம்ம நல்லா படிக்க போகிறோம். ரைட், அயற்சொல் அகராதினா சார் இந்த புத்தகத்தில் எவ்வளோ, இது வந்து விசயராகவன் புத்தகம், எவ்வளோ பக்கங்கள் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்காங்க. ரைட்டா, 400 பக்கம் கிட்ட இருக்கும். 390 சில்லற தான், பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக 400 பக்கம் இருக்கும். இந்த 400 பக்கத்தில் நல்லா கேட்டுக்காங்க, ஆ முதல் அவ் வரை கிட்டத்தட்ட 80 பக்கம் இருக்கும். ஆ முதல் அவ் வரை எங்கே இருக்கும்? 80 பக்கம் இருக்கும். இந்த 80 பக்கத்தில் ஆ மட்டுமே 60 பக்கம். மிச்சம் இருக்கிற அந்த ஈலேருந்து ஆரம்பித்து அவ் வரைக்கும் வெறும் 20 பக்கம் தான். இப்படி நம்ம அந்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கசட தபரில், அதுக்கப்புறம் காங்கிற வார்த்தையில் ஆரம்பித்து இன்னுங்கிற வார்த்தை வரைக்கும் அது இருக்குது, மிச்ச பக்கங்கள் இருக்கும். அப்போ என்னென்னா 400 பக்கத்தை 5ஆக பிரித்தா 5 8 40. ரைட்டா, 5 8 40, 400 பக்கம் இப்படின்னு வச்சுக்கோங்கவே. அப்போ ஒரு 80 பக்கம் கொண்டது தான் இந்த அகரவரிசையிலேருந்து அவ் வரைக்கும். புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. சரி, இந்த புக்கில் 400 பக்கம் இருக்கே சார், 400 முடிச்சிட முடியுமா, ஒரே நாளில் முடிக்க முடியுமானா முடியாது. 1. 2வது, சரி சார் இதெல்லாம் யாவும் இருக்குமானா கண்டிப்பாக யாவும் இருக்கும். உள்ளே இருக்கிற வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளும் உருது வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான் இருக்குது. அது அந்த வார்த்தைகளுக்கான தமிழ் சொல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கால்வாசி 75% நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதில் வந்து காங்கிற வார்த்தை, அதாவது மெய்யெழுத்து வார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. உயிரெழுத்துக்களில் கூட சில வார்த்தைகள் நமக்கு வந்து புதுசாக இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே. ஆனால் இந்த கா வரிசை ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவு ஈஸி. நான் உள்ளே காமிப்பேன் பாருங்கள். அடடா, இதை போய் நம்ம இத்தனை நாள் பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு படிக்காமல் இருந்திருக்கோமே, இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு படிச்சிருக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் கஷ்டம் இருக்குதான், பட்டு அதை ரீட் பண்ணி முடிச்சுட்டவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இதுலேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எப்படி வேணாலும் கேளுங்க, கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம், கேளுங்கன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். ரைட், ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கேன், இலக்கணம்ங்கிற டாப்பிக்கில் 3 அவுட் சோர்ஸ் சார்ந்து இருக்குது. அயற்சொல், மயங்கொழி, குரில் நெடில் வேறுபாடு. அந்த 3ல் அயற்சொல் பார்க்க போகிறோம். 400 பக்கம் கொண்டது. அதில் 80 பக்கம் கொண்டதில் 20 பக்கம் ஆவே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆ அப்படிங்கிற வார்த்தையை இதில் பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம், ஒரு வீடியோ 1/2 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 1/2 மணி நேரத்தில் எவ்வளோ வார்த்தைகள் நடத்த முடியுமோ அவ்வளோ வார்த்தைகள் நடத்தி கொடுத்துருவேன். நடத்தி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன் பாருங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் அந்த கிளாஸ். ரைட்டா? ரைட், ஓகே. இது ஃபஸ்ட்டு விஷயம். இது எப்படி சார் கொண்டு போவீங்கன்னா, இது மார்னிங் உங்களுக்கு அயற்சொல் வந்து சீரியஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எப்போ முடியுதோ டக்குன்னு முடிஞ்சிடும். அது 10 வீடியோவில் முடிஞ்சாலும் சரி தான், இல்லை 12 வீடியோவில் முடிஞ்சாலும் சரி தான். மொத்தத்தில் எப்படினாலும் ஒரு 10-15 வீடியோவில் முடிஞ்சிடும். ரைட்டாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது விஷயத்துக்குள்ளே போயிடுமா? ரைட், இதோட ஹைலைட் பண்ண பிடிஎஃப்பும் நான் குரூப்பில் அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் பார்த்துக்காங்க. ரைட், இப்போ என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, இந்த பேஜெல்லாம் விட்டுருவோம். ரைட், இது ஒரு கவர்மெண்ட் பிடிஎஃப் தான், பேஜெல்லாம் விட்டுருவோம். ரைட் ரைட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி ஆரம்பிச்சிருது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது நல்லா தெரிஞ்சிருக்கோம், இப்போ இது நல்லா தெரியுதுன்னா அதை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது இல்லை. தெரியாததை, இப்போ அக்கப்போர் அப்படிங்கிற வார்த்தை வம்பு பேச்சு வீண் பேச்சு இதெல்லாம் தெரியும். என்னடா அக்கப்போர் பண்ணுறீங்களாடா டே அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அவர் வம்புக்கு பேசுகிறது வீண் பேச்சு. அப்போ அதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது இல்லை. எது தெரியாதோ அதைத்தான் நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கணும். இப்போ அக்கதம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அப்போ அது வந்து பொறி தவசம். இந்த மாதிரி எது தெரியாதோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிக்கணும். ஆனால் இந்த ஆ முதல் அவ்வு வரை என்னென்னா மேக்ஸிமம் நிறையா தெரியாமல் தான் இருக்கும். அப்போ கா முதல் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கனால அங்கே அந்த ஹைலைட் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே எல்லாமே நிறையா இது தெரியாது தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட்டாப்பா? ரைட், ஓகே.
ஃபஸ்ட் எடுத்தோன்னே அக்கசாலை. அக்கசாலை இந்த வார்த்தையை நம்ம மதுரை பாடம் படிக்கும்போதெல்லாம் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நடத்தினா உங்களுக்கு நிறையா புக்கு நான் நடத்தி கொடுக்க முடியும். நான் ரொம்ப ஸ்லோவாக போனேன்னா உங்களுக்கு நிறையா புக்கு நடத்தி கொடுக்க முடியாது. அதனால் ரொம்ப ஸ்பீடாகவும் போக மாட்டேன். அதுக்காக ரைட்டா உங்களுக்கு நான் லாஜிக்காக இதில் 3 விஷயம் ஷார்ட்கட்டு, கான்செப்ட்டு, அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா ரைட். அது அக்கசாலை அப்படிங்கிற வார்த்தை மாலை பணியகம். மாலை பணியகம் அப்படின்னா இந்தெல்லாம் வருங்க சிறப்புலாம். இது பொதுவாக மாலை அப்படிங்கிறது அது ஒரு மேடுன்னு சொல்லலாம். மேடு உயர்தரமானது, மாடின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டு மாடியில் கூட வேலை பார்ப்பாங்கள்ல, மாடி அலுவலகம்னு சொல்லுவோம். இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்க, லாயர் ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்குது, இந்த மாடியில் இருக்குங்க போங்க, அது மாதிரி மாடி அலுவலகம் சொல்லுவோம்ல. அப்போ அக்கசாலை அப்படிங்கிறது மாலை பணியகம். அப்போ மாடி அலுவலகம் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி தெரியாத வார்த்தைகளுக்கு கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிறது நல்லதான். ரைட். நம்ம ஆனால் எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன் எது இருக்கும்னா மாடி அலுவலகம்னு இருக்காது. இதில் என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் இருக்கும். ரைட்டா. அப்போ பாருங்கள், அக்கசாலை ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு போவோம். ஃபஸ்ட் 2-3 ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவேன். அப்புறம் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட். அக்கசாலை அப்படிங்கன்னா அப்போ சாலையோரமாக தான் பொதுவாக பணிகள் பார்ப்பாங்க. வேலை பார்க்குறவங்க எங்கே பார்ப்பாங்க, சாலையோரமாக தான் பணியகம். பணியகம் ஆஃபீஸ் ஃபுல்லாக சாலையோரமாக தான் இருக்கும். அடுத்து அக்கசூத்திரம். அக்கசூத்திரம்னா நம்ம ஃபார்முலா நல்லா வரணும்னா உத்திராட்ச மாலை போடியா. நல்லா உத்திராட்ச மாலை போட்ட பசங்கள்லாம் பாருங்கவே, இந்த மேக்ஸ் படிக்கிற பசங்களாம் உத்திராட்ச மாலை தான் போட்டிருப்பாங்க. நல்ல ஃபார்முலாஸ்லாம் மேக்ஸ் சூப்பராக வரும். அப்போ உத்திராட்ச மாலை. அடுத்து அக்கதம். இந்த அக்கதமில் அக்குங்கிற வார்த்தை இதில் எல்லாத்துலையும் இருக்கும். இந்த கதம்னு பாருங்கள், கதம்னா முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், அவனுக்கு சோழி முடிஞ்சு வச்சு. முடிஞ்சுன்னா அவனுக்கு பொரியை போட்டு தவசத்தை பண்ணிடுவாங்க. பொறி போட்டு போவாங்கள்ல, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பொறி போடுவாங்க, அவங்களுக்கு தவசம் பண்ணுவாங்கள்ல. அப்போ கதம்னா முடிஞ்சு அப்படிங்கிறத வச்சு. அடுத்து கதை யோனி. கதை யோனி அப்படின்னா கன்னி. கதை யோனினா கன்னி. இப்போ பொம்பளை பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா யோ நீ வாயா, என்னையா நீ பண்ணுறா அப்போ பார்த்து யோ அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் கன்னி. இதை நான் என் ஒய்ஃபுக்கிட்ட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். எப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமாப்பா, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், நீ எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி இந்த யோங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக. யோ அப்படின்னா என்னது, கன்னி அப்படின்னு அர்த்தம். அக்கதையோனி. யோ அப்படின்னு அவசியம் கன்னி. ரைட். அடுத்து அக்கதை. பொதுவாக கதை அப்படின்னா அச்சதை பார்க்க. கதை அப்படின்னா இப்போ அட்சதை போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அட்சதை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கதை மாதிரி. எந்த இடத்துல பார்த்தா ஒரு கதை சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அட்சதை போடியா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கதை சொல்கிற இடத்துல என்ன பண்ணிடணும், நம்ம அட்சதை போடுங்கப்பா, அட்சதை பார்க்க அப்படின்னு சொல்லிடணும். ரைட்டா. இது கதை. அட்சதை பாருங்கள், அட்சதை போடுங்கிற மாதிரி. அடுத்து அக்கப்போர். இது தெரியும், வடிவேல் வார்த்தை அக்கப்போர் தெரியும். அடுத்து அக்கப்பாடம். அக்கப்பாடம்னா மற்போர் பயிற்சி களம். இது மதுரை சரௌண்டில் மன்னர்களுடைய இதில் பார்த்துருப்போம். பாடசாலைனா கல்வி கற்கும் இடம் மட்டும் கிடையாது, அதே அக்கசாலைனா மற்போர் பயிற்சி களமும் கூட. அதான் அக்கப்பாடம். அடுத்து அக்கம் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வந்திருக்கும். அப்படின்னா அட்சரேகை பார்க்க. இப்போ அட்சரேகை தீர்க்க ரேகைன்னு 2 இருக்குல்ல பாருங்கள். அட்சரேகை தீர்க்க ரேகை, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இருக்கும். அது மாதிரி அக்கம் பக்கம்னு சொல்லுவோம். அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறான்னா இங்கிட்டு பார்ப்பேன் அங்கிட்டு பார்ப்பேன். அச்ச கோடும் பாரு, தீர்க்க கோடும் பாரு. அந்த மாதிரி அக்கம்னா அச்சம். இதை மட்டும் வச்சுக்காங்க. வேலை முடிஞ்சு வச்சா ரொம்ப உள்ளார்ந்து போனீங்கன்னா முடிக்க முடியாது. 400 பக்கம் டக்குன்னு ரைட்டு அக்கம் பக்கம் பார்த்து பேசியா, ஆமையா அட்சரேகை தீர்க்க ரேகை பார்த்து பேசியா, அவ்வளோ முடிஞ்சு வச்சு. அடுத்து அக்கமம். அக்கம்னா பொறாமை. ரைட்டா. இப்போ அக்கமம் அப்படின்னா அந்த வார்த்தையை பாருங்கள். அக்கிரமம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அக்கிரமம் அப்படின்னா அது ரொம்ப மோசமானது. அக்கிரம் பண்றியாம்பார், இவனோட அநியாயம்டா அப்படிங்கிறது. அதான் அக்கிரமம். அது அக்கிரமம் மோசமானது. அது மாதிரி தான் அக்கமம் அப்படின்னா பொறாமை கொள்வது. பார் இப்படி இருக்கானே அப்படிங்கிறது தான். அதான் அக்கமம் அப்படின்னா கம்முன்னு இருப்பான் ஆனால் பொறாமை கொள்வான். அப்படியே கம்முன்னு இருந்து என்ன பண்ணுவான், இந்த பாருங்கள் இதை மட்டும் வச்சுக்கோங்க. கம்முன்னு இருப்பான், அப்படியே பொறாமைப்படுவான். ரைட். அடுத்து அக்கர சுதகம். அக்கர சுதகம். இந்த சுதகம்னா இந்த பிழை நீக்கிறதுன்னு அர்த்தம். பிழை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் சுதகம்னா. அப்போ நீங்கள் எழுத்துப்பா அப்படின்னா பிழை நீக்கி எழுதுப்பா. அக்கர சுதகம்னா பிழை நீக்கி எழுதுப்பா, அதான் சுதகம் அப்படிங்கிறது. சுற்று நீக்கிரு அப்படின்னு அர்த்தம். சுதகம்னா என்னது, சுற்று நீக்கிரு, அவ்வளோ முடிஞ்சு வச்சு. அடுத்து அக்கர தாரணை. அக்கர தாரணை அது ஒரு அவதாரம் மாதிரி வார்த்தை இருக்கா பாருங்க. அக்கர தாரணை ஒரு அவதாரம் மாதிரி. சிவ ஓங்கள் ஒன்று. அதான் அது ஒரு இப்போ தாரம் அப்படின்னா மனைவிங்கிறாங்கல்ல, ரைட்டா. அந்த மாதிரி சிவ ஓங்கள் ஒன்று, அந்த மாதிரி அக்கர தாரணை.
அடுத்து அக்கரம். அக்கரம்னா அட்சரம் பார்க்க. இன்னொரு அக்கரம்னா வானம் மேற்கட்டு. ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் அப்படின்னா கை. கரம்னா என்னது? கைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அட்சரம் பார்க்க. ஏற்கனவே பாருங்கள், அட்சரேகை பார்க்கன்னு ஒன்று இருக்குது. அக்கம்னா இந்த பாருங்கள், அட்சரேகை அப்படின்னா வெறும் அக்கம்னா அக்கம் பக்கம்னா அட்சரேகை தீர்க்கரேன்னு சொன்னான். அக்கரம் அப்படின்னா அட்சரம் பார்க்க. அட்சரம்னா கையில் அந்த சரடு மாதிரி, இப்போ கையில் தான் என்ன பண்ணுவான், அந்த சரடு மாதிரி வச்சுருப்பான். அப்போ அட்சரம் பார்க்க அப்படிங்கிறது. ரைட். அவங்களுக்கு அதே மாதிரி கையை மேலே நீட்டினா வானத்தை நோக்கி நீட்டலாம். மேலே நீட்டுங்க அப்படின்னா வானத்தை நோக்கி மேலே நோக்கி நீட்டலாம். அதான் அக்கரம், மேலே நோக்கி நீக்கலாம். ரைட். அடுத்து அக்கர வர்த்தனம். வர்த்தனம்னா சேர்த்து எழுதுப்பா. அப்போ நீங்கள் எழுதுப்பான்னா சுதகம் அப்படின்னா சுற்று, நீங்கள் எழுதுப்பா அப்படின்னு அர்த்தம். அதே வர்த்தனம் அப்படின்னா சேர்த்து எழுதுப்பா. எப்படி? சேர்ப்பு எழுதுப்பா, சேர்த்து எழுதிக்கப்பா. வர்த்தகம் பண்ணணும்ல, சைனாவையும் அமெரிக்காவையும் சேர்த்துக்கப்பா, அந்த மாதிரி. அடுத்தது அக்கர விலக்கணம். அது இலக்கணம்னாலே இலக்கணம், அவ்வளோதான். அடுத்தது அக்கரன். அந்த அக்க விட்டுருங்க, அந்த கரன்னா பாருங்கள் கடவுள். கடவுள் இதுக்கு இன்னொரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, அதிகம் படித்தவர். படித்தவர் அந்த மாதிரி. படித்தவர்கள் கரண் கொடுப்பாங்க, கரண் கொடுத்து தூக்குவாங்க அந்த மாதிரி. அப்போ கடவுள் அந்த அக்கரன், அந்த அக்கறையோடு இருக்கக்கூடிய அந்த கடவுள். அக்காணி அச்சாணி இதெல்லாம் ஈஸி தான், நீன்னு முடிச்சிடலாம். இதில் 2 சொல்லி நீ வந்தால் பதநீர், அவ்வளோதான். 2 சொல்லி நீ வந்தால் பதநீர், 3 சொல்லி நீ வந்தால் அச்சாணி. அங்கேயே 3 சொல்லி நீ இருக்குது. ரைட்டு. அடுத்து அக்கி. அக்கிங்கிறது ஒரு கண் சார்ந்த நோய், கண் சார்ந்த நோய். புரியுது உங்களுக்கு? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அக்கி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அக்கி அப்படிங்கிறது ஒரு நோய், அது கண் சார்ந்த நோய். ஒரு கொப்பளை மாதிரி இருக்கும், இந்த பாருங்கள், ஒரு கொப்பளை மாதிரி இருக்கும். அக்கி நோய் பார்க்க, இந்த அக்கிச்சூர். அக்கி சூர் அப்படின்னா அக்கி நோய் பார்க்க, சூர் பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அக்கி தாரை. தாரை அப்படிங்கிறது விழி. ஒரு தாரை தாரையாக அங்கே பாரு, ஃபுல்லாக அங்கே பாரு, தாரை தாரையாக அங்கே ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணுற இடத்துல சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விழி விழித்து பார்ப்பாங்க. ரைட்டாக அந்த பாருங்கள், பின்னாடி பார்த்தா தெரியும். அக்கி நோய்னா ஒரு கண் நோய். அக்கி நோய்னா என்னது? ஒரு கண் நோய். அப்போ அக்கி யானம். யானம்னா அறியாமை. ஞானம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அறியாமல் இருப்பாங்க. இப்போ அக்கினா இப்போ இந்த இதுக்கு ஷார்ட்கட் சிம்பிளாக பாருங்கள். நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, ஞானம் இருந்து என்ன செய்ய? நோய் வந்துருச்சு. அப்போ அறியாமனால தான் நோய் வந்துச்சு, அவ்வளோதான். ஞானம் இருந்து என்ன செய்ய? அக்கி வந்துருச்சு, அறியாமனால தான் வந்துருச்சு. ஞானி மாதிரி சில பேர் வெளியிலேருந்து வந்து புற சமயத்தான் அட்வைஸ்லாம் பண்ணுவான், பண்ணி என்ன பிரயோஜனம்? நோய் வந்துருச்சு. அக்ரஹாரம், பார்ப்பனச்சேரி. அக்ரஹாரம் நமக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து அக்கிர சங்கை. இந்த சங்கை அப்படிங்கிற வார்த்தை வந்தால் பெருந்தொகை மதிப்பு. இப்போ நம்ம சங்கம்னு சொல்கிறோம், நம்ம தமிழ் சங்கம்னு சொல்கிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயம். சங்கம்னாலே பெருசு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சங்கை அப்படிங்கிறாங்க. அப்போ அது பெருந்தொகை மதிப்பான். ரைட்டா? சலங்கை கட்டி ஆடுறது, இப்போ பரதநாட்டியம் ஆடுவாங்க பாருங்கள் அக்ரஹாரத்தில். அந்த சலங்கை கட்டி ஆடினா அது ஒரு அந்த பரதநாட்டியம் ஆடினா ஒரு பெருமதிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த சங்கைங்கிறதே வச்சுக்காங்க. அடுத்து சம்பாவனை, முதல் மரியாதை. ரைட்டா? சம்பளம் வாங்கினா தான் உனக்கு முதல் மரியாதை வீட்டில், அதை வச்சுக்காங்க. அடுத்து அக்கிரசன். அக்கிரசன். ரைட்டா? ரசன் ரணி, இந்த 2 வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? அண்ணன். அண்ணனுக்கு ரசம் தான் கிடைக்கும் கடைசி வரைக்கும். ரைட்டா? அண்ணன் என்ன பண்ணுவான்? நோய்வாய்ப்பட்டு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ரசம் தான் கொடுக்கணும் கடைசி வரைக்கும், அவனுக்கு அண்ணனுக்கு ரசம் தான். அடுத்து அக்கி ரணி. ரணினா ரணகலமாக இருப்பார் முதல்வன், ரணகலமாக இருக்கணும் எப்பயுமே. பார்த்திங்கன்னா ரணி அக்கிரணி தான், ரொம்ப ரணகலமாக இருக்கணும் முதல்வன். அடுத்து அக்கிரம் பண்ணாதீங்கப்பா, நுனி. அக்கிரம் அப்படின்னா என்னது? நுனி. பொதுவாக அக்கிரமம் இந்த மாங்கிற வார்த்தை சேர்ந்தா என்ன? சேர்ந்தா பாருங்கள், இதில் மா சேர்ந்துருக்கு, இதில் மா சேரலை. இதில் வெறும் அக்கிரம்னா நுனி. நுனி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காய்கறி கடைக்கு போவோம், பொதுவாக எல்லாருமே போகும்போது அந்த வெண்டைக்காவை நுனியில் வந்து பிச்சு போடுறது. ஏன் இப்படி அக்கிரம் பண்ணுற? எல்லாத்தையும் பிச்சு போட்டால் அப்புறம் மற்றவன் ஏன் வந்து வாங்குவேன், அந்த மாதிரி அக்கிரம். அதே மாதிரி அக்கிரமம். ஏன் அக்கிரமம் பண்ணுற அப்படின்னா அது வந்து அட்டூழியம் பண்ணுறது. அதுக்காக காய்கறியை பிச்சு போடுறத போய் நீ ஏன் அக்கிரமம் பண்ணுறன்னு சொல்லக்கூடாது. அடிச்சு பிடியா, ஏன்டா ஒரு காயை பிச்சு பார்த்தான்னு நாங்கள் வாங்குவோம். சின்னதாக நுனி பிச்சா அக்கிரம். அக்கிரம், அவ்வளோதான். அது அக்கிரமம் அப்படின்னா அட்டூழியம், ரொம்ப அட்டூழியம், கொடுமை பண்ணுறது. ரோட்டில் ஊயின்னு கத்தியை வச்சு மிரட்டுறது, அந்த மாதிரி அக்கிரம பேச்சுனாலும் கேடு விளைவிக்கிறது தான். அக்கிர மண்டபம்னா கோயில் இருக்கிற முக மண்டபம். இதெல்லாம் ஈஸி தான். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? மொத்தம் 10 நிமிஷம் பார்த்துருக்கோம்.
அந்த அக்கினாலே கண் நோயின்னு வந்துருச்சு. அக்ரகாரம், அக்கிரமம் இதெல்லாம் வந்துருச்சு. ஒழுங்கின்மை, அக்கிரமம்னா ஒழுங்கின்மை. அடுத்து அக்கிர மாமிசம், மாமிசம். நெஞ்சாங்குலை, நெஞ்சாங்குலை அதை பார்த்தாலே ஐயோ அந்த மாமிசத்தை அந்த 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 ஆடோட அந்த கழுத்தை அறுக்கும்போது பார்க்கும்போதே ஐயோ நெஞ்சு கொலையை நடுங்குமே பாவமே அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் அக்கிரமம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அக்கிரமி அப்படின்னா முறைகேடன். மொத்தத்தில் அக்கிரம்னாலே மோசமானது தான், அவ்வளோதான். அடுத்து அக்ராசனம், அக்ராசனர், அக்ராசனபதி. இந்த மூணையும் பாருங்கள். அக்ராசனம்னா அந்த அவை தலைமை, ராசனர்னா தலைவர், அது ராசனபதினாலும் அவை தலைவர், அவ்வளோதான். அக்கராசனம் அந்த 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 ராசனம்னாலே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவை தலைமை, தலைவர், தளபதினா தலைவர், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அடுத்து அக்கிராரம், அக்கிராரம் அது அக்கிராரம் தான் அக்ரகாரம் பார்க்க. அக்கிராரம்னா அக்ரகாரம் பார்க்க. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ஈஸி தான், ரைட். அக்கிளி பிக்கிளி, அட பாவிகளா சொல்லும் போதே குழப்பமாக இருக்கேடா. அதெல்லாம் அக்கிளி பிக்கிளி ஏதாவது படத்துக்கு கூட வைக்கலாம் போல இருக்கே. மனக்குழப்பம், அக்கிளி பிக்கிலின்னா மனக்குழப்பம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாக்கிங்க. அக்கிளி பிக்கிலின்னு எக்ஸாம்பிள் வந்தால் என்ன கடை அப்படி குழப்பிட்டு இருக்காங்க, அதுதான் மனக்குழப்பம். அக்னி இனிமேல் தான் இப்போ ஈஸி இருக்கிறதுலையே. மொதல் 2 பக்கம் தான் விஷயம். இனி பாருங்கள் இப்போ இந்த 15 நிமிஷம் நடத்திருக்கேன். இனி பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் 2 பக்கம் ஓடிடு கடை பார்த்துருமா. அக்கினி நெருப்பு, அக்கினி கண் செங்கண், ஆமாம் சிவப்பான கண்ணில் அக்கினி கண். அடுத்து அக்கினி கண்ணன், ஆமாம் செங்கண்ணன். அக்கினி கணம், கணமாக இருக்கிறது. தீப்பொறி, அதாவது நம்ம எங்கன்னா அந்த இந்த தீ குழம்பாக வெடிச்சு வரும் பாருங்க எரிமலையில், அந்த கணம், அது ரொம்ப கணம்னா அந்த க்யூப் மாதிரில அதிகமாக வரும், தீப்பொறியாக வரும், அதான் தீப்பொறி. அவள் அக்னி கப்பரை, அது தீச்சட்டி. அக்னி கரப்பான், அது கரப்பான் நோய். அக்னி கரப்பான்ங்கிறது என்னது, கரப்பான். அடுத்து அக்னி கல்லுன்னு சொல்லிட்டிங்களா, அப்போ கல்லாக தான் இருக்கும். காரியம், அக்னி காரியம். எரியோம்பல் தீ வளர்த்தல். ஆமாம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இப்போ நம்ம பால் காய்ச்சறதுக்கு அக்னி வளர்ப்போம்ல, அப்போ அது வந்து தீ வளர்த்தல் தானே. அப்போ அது காரியம், இப்போ இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணும்போது அந்த தீ வளர்க்குறாங்கல்ல, ஓமம் வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்து அக்னி காரியம் செய் அப்படின்னா அது தீ வளர்க்குறது தான், எரியோம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி காற்றுனா வெப்பக்காற்று. அக்னி குண்டம்னா அந்த வேள்வி தீ வளர்க்கும் குழி, அக்னி குண்டம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சொன்னால் டக்குன்னு போகும். குளம், கொழுந்து, அக்னி கொழுந்து. ஆமாம், தீ நாக்கு. நம்ம வாயில் தான், அதாவது வெத்தலை ஓடுறதுக்கு தான் இந்த வாய் இருக்குது. கொழுந்து வெத்தலையை போட்டு பேசாமல் இருக்க மாட்டாமல் எதையாவது ஒன்று பேசுகிறது. அப்போ அந்த கொழுந்துனா நாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, தீ நாக்கு, ரைட்டா. அடுத்து அக்னி கோணம் அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலை. நீங்கள் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மூலைன்னா அந்த கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சனை தான் என்ன சொல்லுவான், அக்னி மூலைன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டை யோசிச்சு பாருங்கவே, கிழக்கு வாசல் உங்கள் வீடு இருக்குன்னா அவன் தென்கிழக்கு மூலை தான் அந்த அக்னி கோணம், அந்த அக்னி மூலை இருக்கும். அங்கே தான் நம்ம கிச்சன் போட்டிருப்போம். அக்னி சட்டி ஈஸி தான், அக்னி சக்தி ஈஸி தான். அக்னி சாட்சி, தீயின் முன்னிலை. சிலை, அக்னி சிலைனா நெருப்புக்கள், அக்னி சிலைனா தீத்தட்டிக்கள், எல்லாமே பாருங்க. அக்னி சுவாசம்னா அந்த உயிர்ப்பு. சுவாலை அப்படின்னா தீ நாக்கு, தீ கொழுந்து. சுவாலை ஏன்னா சுவாக வாயிலிருந்து தானே வருது. சுவாக அப்படின்னா அந்த தீ நாக்கு. அக்னினா தீ, அந்த சுவாக அப்படின்னா நாக்கு. அடுத்து தாலி அப்படின்னா தீச்சட்டி. ஏற்கனவே நம்ம அக்னி சட்டின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா. தாலினாலும் என்னது, நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடத்துல ஒரு பெருசாக ஒன்று எடுப்பாங்கள்ல, அதுவும் சட்டி தானே. அப்போ தீச்சட்டி. அடுத்து திராவகம், திராவகங்கிறது ஒரு நீர் சார்ந்தது. அப்போ எரி நீர்மம். திசை, தென்கிழக்கு திசை, அக்னி திசை, அதான் கிச்சன். அக்னி தேவன், தீ கடவுள், தேவன்னா கடவுள், ரைட். 3 பக்கம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அதான் அக்னிங்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள். 2 நிமிஷத்தில் 2-3 நிமிஷத்தில் அக்னி தோஷம், ஆமாம் தோஷம், வலி நோய், நட்சத்திரம், கத்திரி வெயில், இது எல்லாமே ஈஸிங்க. அந்த அக்னி பரீட்சைனா கடும், ஐயோ அக்னி பரீட்சை என் வாழ்க்கையில் அது கடும் தேர்வு, ஐயோப்பா கடுமையான தேர்வு. அக்னி பிரவேசம் அப்படின்னா தீக்குளித்தல். அக்னி பிரவேசம்னா என்னது, நான் வந்து தீக்குளிக்க போகிறேன், ஒரு பிரவேசம் பண்ண போகிறேன், தீ பாய போகிறேன் அப்படிங்கிறது. பிரளயம் அப்படின்னா வெடிக்க போகுது, ஒரு அழிவு ஏற்பட போகுது. பிளம்பு அப்படின்னா தீச்சுவாலை, தீ வந்து சுவாலைனா வாயின்னு சொல்லியிருந்தோம்ல. பிரளயம்னா அழிவு, பிளம்புனா தீச்சுவாலை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அக்னி மாந்தம்ங்கிறது சரியாமை நோய். இது வந்து வயிறு, இந்த அடிவயிறு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சொல்லுவாங்க நம்ம வந்து வயிற்றில் வந்து
நம்ம வந்து ஹீட்டுக்கு வந்து எண்ணெய் தடவணும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த அந்த செரிமான பிரச்சனை இருக்குன்னா அந்த ஹீட்டு தான். அப்போ அக்னி மந்தமாக இருக்குப்பா வயிறுன்னு சொல்கிறோம்ல, அது அக்னி மாந்தம், செரியாமல் நோய். ரைட்டு. நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் போகும்போது டக்குன்னு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம்னா, ஆமாடா அக்னி மாந்தம், வயிறு ஒரு மந்தமாக இருக்கும்டா, அவ்வளோதான். யோ அப்படின்னா கன்னி, அப்படி பிரளயம்னா அழிவுடா, பிரவேசம்னா ஐயோ தீ குளிக்க போறியான், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, பிரவேசம் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஐடியா வரும் அங்கே. வெப்பமானி, அக்னிமானினா வெப்பமானி, அதுதான் அழகாக சொல்கிறாங்க. அக்னி மூளை. அக்கினியன் அப்படின்னா செவ்வாய். உண்மையாகவே ஏன்னா சிவப்பு கோளில் செவ்வாய்க்கோள் நீங்கள் நினச்சி பாருங்கள். சிவப்புக்கோள் அங்கே தீ குழம்பாக தானே இருக்குது, சிவப்பாக இருக்குல்ல, தீ எரிஞ்சிட்டு தானே இருக்குது, ரணமாக இருக்கும். ஐயோ தீ புண்ணு இருக்கே, காலில் புண்ணு பட்டுச்சுன்னா, தீ புண்ணு பட்டால் இந்த சிவகாசியில் இருக்கிறவங்களாம் பாவம் ரணமாக இருக்கும் வாழ்க்கை. அடுத்து ரோகம். ரோகம்னா கண்ணோய் வகை. கண்ணோய் வகை ரோகம். இப்போ அந்த கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவே, இந்த ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண் ரொம்ப சிவப்பாயிரும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உடம்பு ஹீட் ஆயிடுச்சுங்கிறதே கண் சிவப்பாகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதான் ரோகம். அப்படியே கண் உள்ளே ஃபுல்லாக சிவப்பாயிரும், ரெட் கலரில் ஆயிரும், ரோகம் ஆயிரும். அப்போ அது கண்ணோய் வகை. அடுத்து அக்னி லிங்கம். இது தீ வடிவிலானது, அவ்வளோதான். மாகம் இதுதான் கொஞ்சம் புதுசு, இதைத்தான் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அக்னி மாகம் அப்படின்னா புகை. எப்படி? புகை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பயங்கரமாக மடமடன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே மாலை நேரம் அப்படியே கம்முன்னு ஆயிடும். அப்படியே அந்த கம்முன்னு ஆகும்போது அந்த அக்னி என்னைக்கு கம்முன்னு ஆகுதோ அப்படியே புகையாக வந்துடும், கப்பு கப்பு கப்புன்னு புகை வந்துடும், அவ்வளோதான். மாகம் அப்படின்னா புகை. ரைட்டா? ரைட். அடுத்து அக்னி விரணம். அது அக்னி ரணம். விரணம் ரணம் இதெல்லாம் ஈஸி தான். வீரியம். அக்னி வீரியம்னா பொன். இந்த அக்னி வீரியம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே, நீங்கள் ஒன்றும் இல்லை, இரும்பை உருக்குன்னாலும் அக்னி வீரியம் எடுக்கணும். நகையை செய்கிறதுக்கும் அக்னி தான். அந்த வெப்பம் வீரியம் எடுக்கணும். அப்படின்னா தான் பொன் செய்ய முடியும், இரும்பு செய்ய முடியும், எதுனாலும் செய்ய முடியும். அப்போ வீரியம் எடுத்தால் தான் பொன். பிரளயம் பண்ணினா அழிவு, பிரவேசம் பண்ணினா தீக்குளிக்கணும். பிரளயம் பண்ணால் அழிவு, பிரவேசம் அப்படின்னா தீக்குளிக்கணும். ஆனால் அதே இடத்துல வீரியமாக இருந்தேன்னா பொன் கிடைக்கும். படிக்கும்போதே நீ வீரியமாக இரு, உனக்கு பொன் கிடைக்கும். ரைட். அடுத்து அக்னி ஜாதன். என்னது? ஜாதன். அனலில் பிறந்தோம். இந்த ஜாதகம் பார்க்கும்போது இந்த அனலில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும், வெக்கையில் இருந்த மாதிரியே இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்க, அதாவது ஜாதன், அனலில் பிறந்தவங்கன்னு சொல்லி. அடுத்து ஜூவாலை. ஜூவாலை தீப்பிழப்பு. ஜூவாலை. இந்த ஜூவில் போய் அந்த விலங்குகள்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அந்த பிழப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான பிழப்புங்க அவங்களுக்கு. பாவம் அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம், அந்த விலங்குகளுக்கும் கஷ்டம். அது காட்டுக்குள்ளேயே விட்டுடலாம். அப்போ தீப்பிழப்பு. இந்த ஜி வாழைனா அது ஒரு பிழப்பு அவங்களுக்கு, வந்து ஜூக்குள்ளே ஒரு பிழப்பு. ரைட்டா? கொஞ்சம் வெயிலாக இருக்கும். அது அக்னின்னு வந்துட்டால் தீ, அவ்வளோதான்ப்பா. இதோட அக்னி முடிஞ்சிருச்சுப்பா. 4 பக்கம் வந்துட்டோம். அடுத்து அக்கீம். அக்கீம்னா நம்ம பொதுவாகவே மகமதிய மருத்துவன் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம அக்கீம்ங்கிற பேர் இந்த இஸ்லாமில் கூட கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில். அந்த உருது சொல் போட்டிருப்பாருங்க. அந்த முஸ்லீம் பேரில் அக்கீம் நல்லா இருக்கீங்களா, மருத்துவர் அப்படிங்கிறது. ரைட்டா? அவர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு உடனே நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அதான் அக்கீம்னா மருத்துவம் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து அக்கு அப்படின்னா உரிமை. எனக்கு அப்படின்னா எனக்குங்கிற வார்த்தையை சொல்லுங்கவேன். எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா எனக்கு அக்கு அப்படின்னு வருதுல, இப்போ உனக்கு கண்டிப்பாக உரிமைன்னு அர்த்தம். அக்கு அப்படின்னாலே என்னது, அது நம்ம எனக்குன்னு சொல்லாமல் அக்கு அப்படின்னா உரிமை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அடுத்து இது இதோட இந்த பக்கம் நடத்தினா 5 பக்கம் முடிஞ்சிடும். ரைட்டாப்பா? பாருங்கள், ஆ தான் பெருசு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 60 பக்கம் ஆ தான். மிச்சம் இருக்கிறது தான் 20 பக்கம் தான் ஈ முதல் அவ்வரை. நினச்சா 80 பக்கம் முடிச்சிடலாம். 2 நாளில் 3 நாளில் முடிச்சுக்கலாம். நான் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட் நாள்னால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிறேன், அடுத்து போக போக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து அக்குசு அப்படின்னா அக்கறை. அக்கறை. ரைட்டா? இப்போ உண்மையே கொசுல வந்து நம்ம கையில் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன், அதெல்லாம் நம்ம மேலே பாசம், அப்படி ரத்தத்தை உரிகிறதுக்கு அந்த அக்கறையாக வருது அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து அக்குத்தார். அக்குத்தார் உரிமையாளன். இந்த இஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா, என்னத்தா நல்லா இருக்கீங்களாத்தா, நல்லா ஷேக்குன்னு என் ஃப்ரெண்டு தெரியும், என்னத்தா வாங்கத்தா நல்லா இருக்கீங்களாத்தா, அந்த தான்னு பேசுவாங்க. அப்போ உரிமையாக பேசுகிறது, அது உரிமையாளன்.
அப்படின்னு. அடுத்து அக்கு தொக்கு, இந்த பிக்கிலின்னு ஒன்று படித்தோம்ல, மனக்குழப்பம் மாதிரி. இது பாருங்க, அக்கு தொக்கு, ஒன்று அங்கிட்டு இரு இல்லாட்டி இங்கிட்டு இருங்கிற மாதிரி. ஒட்டுப்பற்று, அக்கு தொக்கு, அங்கிட்டு இருக்கணும் இங்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதான் ஒட்டுப்பற்று, முடிஞ்சு வச்சா. அவங்களுக்கு இப்போ காலேஜில் வேலை பார்க்குறான், அங்கிட்டு இருக்கணும் இங்கிட்டு இருக்கணும், 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும், ஹெச்ஓடியும் மேனேஜ் பண்ணணும், பிரின்சிபலையும் மேனேஜ் பண்ணணும், ஒட்டுப்பற்று அந்த மாதிரி. அடுத்து அக்குரு, இந்த குருங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். அகில், அகில் மேகத்தளவுக்கு பெரிய மேகம்னு சொல்கிறோம்ல, அகில்னா சந்தனம் இந்த மாதிரி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த குருக்கிட்ட அந்த சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அகில் சந்தனம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ குரு இருக்காங்கள்ல, குருசாமி எல்லாம் இருக்காங்க, மாலை போடும்போது அவங்களாம் சந்தனம் போட்டுக்குருவாங்க, எப்பயுமே சந்தனம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து குரு அப்படின்னா அகில் ஞாபகம் வச்சுக்காங்க, சந்தனத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து அக்குரோனி, குரோனின்னு ஞாபகம் வச்சுக்காங்கவே, அக்கை விட்டுருங்க. குரோனி அப்படின்னா பெரும் படை. இப்போ ராணின்னு கூட எடுத்துக்காங்கவே, இந்த ராணியை மட்டும் எடுங்க. ராணி எப்பவுமே பெரும் படையோடு தான் வருவாங்க, தனியாக வரமாட்டாங்க. அடுத்து வந்து குள்ளி அப்படின்னா பிட்டு, சின்ன பிட்டு வச்சுட்டு போனோம்ல, அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குள்ளி வச்சுட்டு போறியா, சின்னதாக குள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சின்னதாக. அப்போ குள்ளினா சின்னது, பிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அவ்வளோதான், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான். இப்போ எப்படி மாகம் அப்படின்னு பார்த்தோம், புகை, அக்னி மாகம், மாகமம்மா அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது புகைன்னு எப்படி ஞாபகம் வச்சோம். அது மாதிரி குள்ளி அப்படின்னா பிட்டு, சின்ன பிட்டு, அவ்வளோதான். அடுத்தது அக்ரகாரம், இது அக்ரகாரம் பார்க்க. அடுத்து அகங்கரி, அகங்கரி அப்படின்னா செருக்கு. பொதுவாக அகங்காரம், அகங்கரி, அகங்கரிப்பு இதெல்லாம் வந்தாலே ஒரு செருக்கு, ஒரு திமிருன்னு தான் சொல்லுவோம் பொதுவாக. இந்த பாருங்கள், அகங்காரம், அகங்கரிப்பு, அகங்கரி, இது எல்லாமே செருக்கு, திமிரு, தன்முனைப்பு அப்படித்தான் வரும் எல்லாமே. அகங்காரி அப்படின்னா வீட்டுக்காரம்மா சொல்லுவோம்ல, திமிரானவள், அகங்காரன் திமிரானவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ அகங்காரி, அகங்காரம் இதெல்லாம் ஈஸி தான், ரைட். அடுத்தது அகசியம், அகசியம் வேடிக்கை, அகசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சியான் ஞாபகம் வச்சுக்காங்க, இல்லாட்டி இந்த சியம்ங்கிறது ஒரு அதிசயம் மாதிரி. அகசியமை அப்படியே அதிசயமாக யோசிச்சு பாருங்கவேன். அதிசயம், மதுரையில் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கீழே விழுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதான் வேடிக்கை பார்க்குறதோட சரி, அதனால் பேசாமல் வந்துடணும், ஓரமாக போயிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துடணும். அடுத்து அகடம், அடுத்து அகட விகடம், இதெல்லாம் வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமாலையும் இருக்கும், நம்ம இங்கேயும் கொடுப்போம், புரியுது. அப்புறம் நல்ல தமிழ், அப்புறம் பிழை திருத்தம்னு ஒன்று இருக்கும், இந்த 2-3 புக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே எல்லாமே இருக்கும், ஓகேவா உங்களுக்கு. சரி, அகடம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். அகடம்னா பொல்லாங்கு, அகடம்னா என்னது, பொல்லாங்கு. கடம் அப்படின்னாலே பொதுவாக தமிழ் சொற்களை கடம்னா ஒட்டம்புன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, ஒட்டம்பு அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக. அந்த மாதிரி அகடம் அப்படின்னா பொல்லாங்கு, எதுக்குப்பா பொல்லாங்கு, எங்களுக்கு எதுக்குப்பா பொல்லாங்கு, அங்கிட்டு போகிறோம்ப்பா. அகடம்னா அங்கிட்டு போங்கடா, அங்கிட்டுலாம் நீங்கள் போங்கடா, அங்கிட்டு இப்போ கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அங்கிட்டு போங்கடா, எதுக்குப்பா பொல்லாங்கு, நம்ம அங்கிட்டு போயிடுறோம்ப்பா, அப்படி இங்கிட்டு போங்கடான்னு வாங்க, எதுக்குப்பா பொல்லாங்கு, நாங்கள் இங்கிட்டு போயிடுறோம்ப்பா. அதான் அகடம் அப்படின்னா அங்கிட்டு போங்கடான்னா பொல்லாங்கு, இங்கிட்டு போங்கடா பொல்லாங்கு. அடுத்து அகட விகடம் அப்படின்னா தந்திரம், ரைட்டாக. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஆனந்த விகடம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு தந்திரம் தானே, ஒரு தந்திரமாக இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம். இந்த மாதிரி அகட விகடம் அப்படின்னா தந்திரம், ஒரு தந்திரமானது, ஆனந்த விகடன் கூட ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து அகடன்னா நெறி இல்லாதவன். அகடன் என்ன பண்ணுவான், கடன், நெறி இல்லாமல் இருக்கான், அதான் கடன். ஏன்னா அவன் கடன் வச்சுருக்கான். நெறினா வழி, ஒழுக்கம், இது எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ நெறி இல்லாதவனா ஒரு வழி இல்லாதவன், கரெக்டாக ஒழுக்கம் இல்லாதவங்கிற போது அப்போ கடனை அதிகமாக, நீ அதுக்காக நம்ம கடன் வச்சுருக்கோன்னா அதுக்காக நம்ம அப்படி கிடையாது, கடனை சமாளிக்க முடியாமல் கடனாகவே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்காக. அதனால் நெறி இல்லாதவன், ஒரு வழி இல்லாதவன், வழி இல்லாமல் கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ கடன் அப்படிங்கிற வார்த்தை நெறி இல்லாதவன், ரைட். அடுத்து அகடியம் நயனின்மை, ஒரு பயனின்மைன்னு சொல்லுவோம்ல, ரைட்டா. இப்போ கடித்தா ஏதாவது பயன் இருக்குமா, உனக்கு அவ்வளோதான். எந்த ஒரு நயமான பொருளே கிடைக்காது. நீ கடிச்சு வை ஒருத்தனை, மனுஷனை கடி, நீ நயனின்மை தான், அவ்வளோதான். உனக்கு பயனின்மையாமல் போயிடும், வாழ்க்கையே ஒன்றும்லாம் போயிடும், பார்த்துக்க. அதான் கடிங்கிற யாபத்தையும் வச்சுக்கணும். அடுத்தது அகண்ட தீபம், அணையா விளக்கு ஈஸி.
அகண்ட பரிபூர்ணம், எங்கும் நிறைந்த தன்மை, பரிபூர்ணமாக நல்லா இருங்க, எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும். அடுத்து அகண்டம் அப்படின்னா கண்டம்னாலே எல்லாம், நம்ம கண்டத்தில் தானே பிரிஞ்சோம், ரைட்டா? ஒவ்வொரு கண்டம் இருக்குல்ல எல்லாமே. அதேமாதிரி அகண்டம். இன்னொரு கண்டம் என்னென்னா மூளை. நம்ம உடம்புல வந்து கண்டமாகாமல் பத்திரமா பார்த்துக்கிறக்கூடியது மூளை தான். மூளையும் இதயத்தை கூட பார்த்துடலாம் போல், மூளையை கவனமாக பார்த்துக்காங்க. அடுத்து கண்டன் அப்படின்னா முழுமையானவன், கடவுள். கண்டேன், கடவுளை கண்டேன், அப்பா கடவுளை முருகனை பார்த்துட்டேன், அந்த திருச்செந்தூரில் போய் 10,000 ரூபா டிக்கெட்டை கொடுத்து என்கிட்ட ஓரமாக முருகனை பார்த்துட்டுனப்பா, கண்டேன் முருகனை அப்படிங்கிற மாதிரி. கண்டன் அப்படின்னா முழுமையானவன், கடவுள். முழுமையானவன் கடவுள், கண்டன் அப்படின்னா. கண்டிதன் அப்படின்னா பிரிவிலி. யாரையாவது கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்கவேன், கண்டிச்சாலே இன்றைக்கி அவங்க பேச்சை அடுத்து நம்ம கேட்க மாட்டோம், அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போக தான் பார்ப்போம். ஆமாம், பொழுதுன்னைக்கும் கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி, ரைட்டாப்பா? அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு 5 பக்கம் நடத்தியிருக்கோம், ரைட்டா? அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ரைட்டாப்பா? 30 நிமிஷம் நடத்தியிருக்கோம், போதும். காலையில் இந்த 30 நிமிஷம் நீங்கள் பார்க்குறதே போதுமானது. இப்போ உங்கள்கிட்ட சும்மா ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், மனசில் நினச்சி பாருங்கள். கமெண்ட்டில் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. இன்னும் நான் உங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நான் இன்னும் ஐடியா பண்ணுறேன். பட்டு நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், ரைட்டா? இப்போ ஒரு கொஸ்டின் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின், ரைட்டாப்பா? அக்கி அப்படின்னு எடுத்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதா? அக்கி அப்படின்னால என்ன நோய் வருது? கண் நோய் அப்படிங்கிறது ஞாபகம் வருதா? ரைட், வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் தெரியாத உங்களுக்கு இப்போ கண் நோயின்னு வந்துருச்சு, ரைட்? ஓகே. அக்கதம். அப்போ அக்கதம்னா அக்கை விட்டுருங்க, அந்த கதம் அப்படின்னா என்ன நினச்சேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ பொரியை போட்டு நமக்கு தவசம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன், முடிஞ்சு போச்சா? அப்போ அது ஞாபகம் வந்துருச்சு, ரைட்? அடுத்தது என்னென்னா அக்னி சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கு. அக்னி கப்பரை, அக்னி சட்டி, அக்னி தாலி, இது எல்லாமே தீச்சட்டி சார்ந்தது, ரைட்டு? அடுத்து அக்கிலி பிக்கிலி, இந்த வார்த்தை எப்படியா கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்னடா அக்கிலிங்கிறாங்க பிக்கிலிங்கிறாங்க, அப்போ மனக்குழப்பம். அடுத்து அக்கி யானி, அக்கிங்கிறது நோய், யானினா பெரிய ஞானி மாதிரி வந்துடுவாங்க, வெளியே இருந்து வந்துடுவாங்க. அப்போ புறச்சமயத்தான், நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தா சொல்லிடுவீங்க. அக்கி யானம், ஞானம் இருக்குது, அப்புறம் எப்படி நோய் வந்துச்சு, அக்கிங்கிற நோய் வந்துச்சு, அறியாமல் தான். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. அப்போ என்னென்னா, அந்த அக்கப்போர்னா எப்படி வம்போ, அக்னினா எப்படியோ, அப்போ இந்த 2 ஏரியா உங்களுக்கு அக்னினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அக்கினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அக்கதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டாப்பா? ஓகே. இப்போ 4 அப்புறம் அக்கீம், உருதுமொழி சொல். அக்கீம் அப்படின்னா என்னது? உருதுமொழி சொல். அப்போ ஒரு மருத்துவன் சொன்னேன், மகமதிய மருத்துவன். அப்போ அக்கு அப்படின்னா எனக்கு அப்படின்னு எப்போ சொல்லுவான்? சொத்து எனக்கு வேணும்டா அப்படின்னு எப்போ சொல்லுவான்? உரிமை இருக்கும்போதும் சொல்லுவான், அதான் அக்கு அப்படின்னு சொல்லுவான். அக்குசு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொசு எப்போ கடிக்கும்? நம்ம மேலே அக்கறை இருந்தால் தான் கடிக்கும், அதான் அக்குசு அப்படின்னா அக்கறை. அக்குள்ளி யாவும் வருதா? அக்குள்ளி, அது என்ன குள்ளி? ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். செருக்கு, பிட்டு, அகிலு. செருக்கு, பிட்டு, அகிலு யாவும் வருதா? குள்ளினா பிட்டுன்னு வருதா? லில்லி புட்டு. இந்த வார்த்தை நான் நினச்சேன், நம்ம ஏதோ ஒரு திரைப்படத்தில் தான் வந்திருக்கோம். அந்த படத்தை நீங்கள் கமெண்டில் போட வேணாம், அது ஹெச்வினோத் படம் தான். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லில்லி புட்டுன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்போ குள்ளி அப்படின்னா பிட்டு, லில்லி புட்டு, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு, ரைட்? இப்போ பாருங்கள் அகடன், அப்போ கடன்னா நெறி இல்லாதவன். அப்போ இந்த ஏரியாவில் ஒரு 5 பக்கம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 30 நிமிஷம் செலவழிச்சிருக்கோம். இந்த 5 பக்கம் நம்ம தைரியமாக இருக்கோம். அப்போ நமக்கு அடுத்தடுத்து போகும்போது நான் சொல்கிறேன்ல, கா வரிசை ஆரம்பித்தா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஆ வரிசையிலேருந்து அவ்வரிசை வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லா கவனமாக படிக்கணும். கா ஆரம்பித்தா அடம் ஒப்புறானுங்களா, இதுக்கு போய் பயந்தான், பார்த்துக்கலாம்டா. இப்போ இதே எப்படி இருக்குன்னா மற்றதெல்லாம் எப்படி இருக்காது, ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவை அடுத்த இதில் சந்திப்போம். கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக 100% உதவியாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற ஃபுல் சப்போர்ட்டில் தான் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சு தர போகிறேன். எல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது, ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.